கரூர் மாவட்டம் காலக்குறிச்சி பகுதியில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட சாலை 2 மாத காலத்தில் தரமான தார் சாலையாக அமைத்து தரப்படும் என கூறி அப்பகுதி மக்களிடம் அரவக்குறிச்சி திமுக வேட்பாளர் இளங்கோ வாக்கு சேகரித்தார். பரமுத்தி தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட புஞ்சை காலக்குறிச்சி ஊராட்சி, ராஜபுரம் ஊராட்சி, எலவனூர் ஊராட்சி பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் இளங்கோவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது பேசிய திமுக வேட்பாளர் இளங்கோ, புஞ்சை காலக்குறிச்சி ஊராட்சியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக சாலை தோண்டப்பட்டதால் மிகவும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. எனவே ஆட்சி அமைந்த 2 மாத காலத்தில் தரமான முறையில் தார் சாலை அமைத்து தரப்படும் என்றார். அதேபோல் அமராவதி ஆற்றிலிருந்து விவசாயத்திற்காக செல்லும் வாய்க்காலை தூர்வாரி கொடுக்கப்படும் என்றும் அவர் அப்பொழுது உறுதியளித்தார். அதேபோல நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியிலே ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அதேபோல முருங்கை ஒருங்கிணைந்த வளாகம் 16 கோடி ரூபாய் செலவில், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டத்தை முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் முயற்சியோடு நம்ம பகுதிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் பணியாற்றும் போது இத்தனை திட்டத்தை நாம் செஞ்சிருக்கோம். கிராம சாலை முதல்ல இந்த ரோடு தான் போட்டு கொடுத்தோம். அதுக்குள்ளேயே பைப் லைன்காரங்க வந்து எல்லாம் பறித்து அந்த ரோடை டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ சொல்கிறேன், இந்த ரோடு முழுமையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முழுமையாக இந்த ரோடு தார் சாலையாக மாற்றி தரப்படும் என்ற உறுதி உங்களிடத்தில் சொன்னேன். பேட்ச் போட முடியாதுட்டாங்க, ஏன்னா நடு ரோட்லேயே பறிச்சுட்டாங்க. அதனால இந்த ரோடு தரமான ரோடாக சாலையாக மாற்றி தரப்படும் என்ற ஒரு உறுதியை உங்களிடத்தில் சொல்லி, வருகின்ற காலத்தில் நீங்கள் முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். அவர் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். நான் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் ஒரு முறை கேட்டு, நீங்கள் வாக்களிப்பீர் உதயசூரியன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.